ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடரை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு வைகாசி மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசி நேயர்களே, வைகாசி மாதம் உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் வேறு அஷ்டமத்தில் ராகு வேறு வந்திருக்காரு, 2ஆம் இடத்துல கேது வேறு வந்திருக்காரு. இப்போ 12ஆம் இடத்துல குரு வேறு பேச்சு. அதுக்கு என்னடா போச்சு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கடகராசி நேயர்களுக்கு இப்போ குரு பேச்சு உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். எப்படின்னு கேட்குறீங்களா? 4ஆம் இடத்த குரு பார்க்குறாரு 12லேருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதேமாதிரி 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த 3 பார்வையுமே புனிதப்படுகிறது. இவ்வளோ நாள் அஷ்டமச்சனில் வாட்டி வதங்கி கொண்டு வந்த கடகராசி நேயர்களுக்கு இப்போ ஒரு நிவர்த்தியான காலம் என்றே சொல்லலாம். ஏன்னா சனியை இவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறார், ராகையும் இவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறார். குரு பார்வையால் அந்த பார்வையை படுற மாதிரி புனிதப்பட்டுருது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே தொழில்துறையில் சொந்தமாக நடத்தி கொண்டு இருந்தவர்கள் புறமே தொழில்துறை வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களையும் உண்டாக்கும் இந்த வைகாசி மாதம். கடகராசி நேயர்களுக்கு ஏற்கனவே பொருளாதாரங்களில் கடன் கப்பு இந்த மாதிரி பட்டவங்களுக்கு புறமே கடன் கப்பு இனிமேல் வருவாய் அதிகமாகி அந்த கடன் கப்பு அடையக்கூடியது. புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் பல இடையூறுகளில் நிறையா பேர் ஆண் பெண் இருவலருமே தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலுமே பல சங்கடங்களை சந்திச்சிருந்தவங்க புறாமே சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உயர்வு அதிகாரியுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்களுக்கு ஐடி ஃபீல்டெல்லாம் இப்போ நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே இது உங்களுக்கு நாளுக்குடைய சுக்கிரன் உச்சம்புறது ஏற்கனவே கலைத்துறையில் இருப்பவங்க புறாமே கலைத்துறை வருமானம் இல்லாதவங்க வருமானத்தை கொடுக்கக்கூடியதை ஏற்படுத்தும். அதே 2 கூட உங்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதுவும் வலிமை பெறுறாரு. வலிமை பெறும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலுமே இந்த மாதத்தில் ஏற்படாது. வருமானத்தை இனிமேல் நல்லபடியாக மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். இந்த கடகராசி நேயர்கள் ஏற்கனவே படித்து முடித்து வேலையில் இல்லாத இளைஞர்கள், பெண்கள், இளைஞர்கள் புறாமே வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். நல்லா ஜாப்பில் போய் உட்காருவாங்க கடகராசி நேயர்கள் புறாமே. அதேமாதிரி அரசு வேலையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களாமே இன்னும் ஒரு ஆண்டு காலம் பொறுத்து இருக்கணும். அதுக்குண்டான வாய்ப்புகள் இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் நிலைமையை தயார்படுத்திக்கிட்டே வாங்க. அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு அந்த அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் யோகத்தை உண்டாக்கும். அதேமாதிரி வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு புறமே நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். ஏற்கனவே கணவன் மனைவிகள் சண்டை சச்சரோடு பிரிந்து சென்றவர்கள் புறமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமையும். தம்பதிக்குள்ளே நல்ல ஒற்றுமையில் ஏற்படும், நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும், குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். அதேமாதிரி 4ஆம் இடத்தை பார்ப்பது தாய் வழி சார்ந்து சொந்த பந்த உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். 8ஆம் இடத்தை பார்ப்பது எதிரிகளால் நன்மைகளை உண்டாக்கும். ஏற்கனவே கோர்ட்டு வழக்கு கேஸில் சம்மந்தப்பட்ட இதுகள் இருந்தது புறாமே நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும், சனிக்கிழமை விநாயகப் பெருமான் வழிபாடும் செய்வது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.